கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை லூக்கா நற்செய்தியாளர் 12ஆம் அதிகாரத்திலே 49வது வசனம். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். லூக்கா நற்செய்தியாளர் இந்த 12ஆம் அதிகாரம் 49வது வசனத்திலே இந்த பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும், அதுவும் இப்போதே எரிய வேண்டும் என்பதை அந்த வசனம் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த பூமியில அக்னியை போட வந்தேன் அப்படி என்றால் என்ன? அக்னி என்பது ஒரு தங்கத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது, சுத்தப்படுத்தக்கூடியது, வெளுப்பை கொடுக்கக்கூடியது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, தூய்மை செய்யும். நெருப்பம் ஒரு தூய்மையாக்குகின்ற ஒரு குணாதிசயம் உள்ளது. அப்போ இந்த பூமியிலே நடக்கின்ற தீமையான காரியங்களை அழிப்பதற்காகவே அக்னியை போட வேண்டும். நீதி என்ற தீ, அன்பு என்ற தீ, நற்செய்தி என்ற தீ, இதையெல்லாம் இந்த பூமியின் மேல் பற்றி எரிய வேண்டும். பற்றி எரிய 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 தீமையான காரியங்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அக்னி போல் செயல்பட வேண்டும் என்பதுதான் இங்கு இந்த வசனத்தின் மூலமாக மையப்படுத்தப்படுகிறது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த பூமியின் மேல் அக்னி பரவ வேண்டும் என்றால் நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து, ஆண்டவரே, நீர் கூறிய அந்த தீயின் மூலமாக மக்கள் தூய்மையாக்கப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், அநியாயம் அக்கிரமங்கள் தீயினால் சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்பதைதான் இந்த வசனத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட வார்த்தைகளிலே நீங்கள் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.